தொழுகையில் நம்ம தமிழில் துவா கேட்கலாமா? இப்ப தொழுகையை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே அல்லாஹுக்கும் நமக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பெரிய ஒரு இபாதத். அதிலும் தொழுகையில் அல்லாஹுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கிற நிலை எது? சுஜூதுடைய நிலை. இப்ப தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 இடங்களை நமக்கு அடையாளப்படுத்தி அந்த 2 இடத்துல துவா கேட்க சொல்றாங்க. ஒன்று சுஜூத், இன்ன அக்ரப மா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதுடைய நிலையாகும். ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ, அதிலே அதிகமாக துஆ கேளுங்கள். ஃபகமீனுன் அன் யுஸ்தஜாப லஹு, அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ கபூல் செய்யப்படுவதற்கு மிக தகுதியான, அங்கீகரிக்கப்படும். எப்படி ஒரு ஹதீஸ் வரும். அதே போல அத்தஹியாத்தின் இறுதி பகுதியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபக்தர் மினல் மஸ்அலதி மா ஷிஅத, உனக்கு விரும்பியதை கேள் என்று சொன்னார். அத்தஹியாத்தினுடைய இறுதி பகுதியில், அதாவது அத்தஹியாத் ஓதி தஷஹுத் ஸலவாத் ஓதினத்துக்கு பிறகு நம்ம விரும்பியதை கேட்க சொல்லி சொல்றாங்க. இந்த இடங்களில் சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் துஆ கேட்கலாம் அல்லது துஆ கேட்பது சிறந்தது. இது ஏகோபித்த முடிவு. இரண்டாவது, அந்த துஆ அரபியில் அமைவது சிறந்தது. இதுவும் கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம். மூன்றாவது என்னென்று கேட்டால், வேறு மொழிகளில் இந்த இடங்களில் நாம் துஆ செய்யலாமா என்று கேட்டால், அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னென்றால் முடியாது. அதிகமான உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்றால், அந்த இடத்தில் வேறு மொழியில் துஆ கேட்க முடியாது. ஏனென்றால் தொழுகையினுடைய மொழி அரபாகும். தொழுகையினுடைய மொழி அரபாகும். எனவே அரபில தான் துஆ கேட்க வேண்டும் என்கிற கருத்தை அதிகமான உலமாக்கள் சொல்கிறார். உலமாக்களில் இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த இடங்களில் நாம் வேறு மொழிகளில் துஆ செய்யலாம். எந்த இடங்கள்ல? சுஜூதிலையும் அத்தஹியாத்தின் இறுதியிலையும் வேறு மொழிகளில் துஆ செய்யலாம். எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க என்று கேட்டால், அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபக்தர் மினல் மஸ்அலதி மா ஷிஅத என்று சொன்னது, அதே போல அக்ஸிரு ஃபீஹி துஆ, அதுல நிறைய துஆ கேளுங்க என்று சுஜூதை சொன்னது அரபிகளுக்கு மட்டுமா அல்லது எல்லோருக்குமா? ஏனென்றால் அரபிகளுக்கு மட்டுமென்றால் அதிகமான முஸ்லிம்கள் அரபிகள் அல்ல. அப்ப அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடும். எனவே நீங்கள் அந்த இடங்களில் வேறு மொழிகளிலும் துஆ செய்யலாம் என்ற கருத்தை இரண்டாவது சாரார் முன்வைக்கிறார்கள். அப்ப தொழுகையின் மொழி அரபு என்பதற்கு நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டால், அவங்க தொழுகையின் மொழி அரபு தான். நீங்க அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று ரிதுவா சொல்ற மாதிரி தக்பீர் கட்டினா தொழுகை பாத்தில். அல்லது நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிட்டு எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அவன் அன்பு நிறைந்தவன், இரக்கம் காட்டக்கூடியவன் என்று சூரத்துல் ஃபாத்திஹா தமிழ்ல ஓதினா தொழுகை பாத்தில். ருக்கூல போய் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்பதை தமிழில் ஓதினால் தொழுகை பாத்தில். நடுஇருப்பில் ரப்பிக்ஃபிர்லி என்று தமிழ்ல ஓதினால் தொழுகை பாத்தில். அதே போல அத்தஹியாத்தை தமிழில் ஓதினால் தொழுகை பாத்தில். அப்ப தொழுகையின் மொழி அரபு என்றால் தொழுகைக்கு என்று பிக்ஸ் பண்ணப்பட்ட ஓதல்களையும் திக்ருகளையும் துஆக்களையும் அரபியில் மட்டும்தான் ஓத வேண்டும். அதை வேறு மொழிகளில் ஓதக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நம்ம பேசிக்கொண்டிருப்பது என்ன? எக்ஸ்ட்ரா, மேலதிகமாக கேட்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், சுஜூதில கிடந்து அல்லாஹ் கிட்ட மன்றாட விரும்புறேன். எனக்கு அரபு தெரியாது, என்ன பண்றேன்? நான் மனசால கேட்ட துவாவாகுமா? இல்ல, மனசால் கேட்பது துவாவாகாது. துவா கேட்கணும் என்றால் வாயால் கேட்க வேண்டும். அப்ப அவங்க சொல்றாங்க, எனவே தொழுகையில் ஓத வேண்டிய விஷயங்களை எல்லாம் அரபியில் ஓதிவிட்டு துவா கேட்கும் போது வேறு மொழிகளில் ஒருவர் துவா கேட்பது கூடும், அது தொழுகையை பாதிக்காது என்று சொல்கிறார். ரைட், இந்த 2 கருத்தும் உலமாக்கள் மத்தியில் இருக்கு. அப்ப இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயம். வல்லாஹு ஆலம். நம்முடைய கருத்து என்னென்றால், அரபியில ஓத முடியும் என்றால் அரபில கேட்டுக்கிறது சிறந்தது. அரபில ஓத முடியாதவர்கள் வேறு மொழிகளில் கேட்டால் தப்பில்லை. அதற்காக ஓதாதவனை பிடிச்சி கம்பல் பண்ணவும் தேவையில்லை. எனக்கு அரபியில கேட்க விருப்பம் இல்லை என்று நினைக்கிறவனை நம்ம பிடிச்சி நீ ஓது, தமிழ்ல ஓது என்று ஃபோர்ஸ் பண்ணவும் தேவையில்லை. அதே டைம்ல நான் தமிழ்ல ஓதுவேன் என்று சொல்றவனை போய் வழிகேடன், தொழுகை பாத்திலாகிவிட்டது என்று விமர்சிக்கவும் தேவையில்லை. இது அவரவருடைய விருப்பத்தோடு சம்பந்தமானது. வல்லாஹு ஆலம். நம்முடைய பார்வையில் ராஜிஹானது எது? வேறு மொழிகளில் சுஜூதில் துஆ கேட்கலாம், அத்தஹியாத்தின் இறுதி பகுதியிலும்
துவா கேட்கலாம். ஆனால் தொழுகையின் ஒவ்வொரு விஷயத்தையும் அரபியில் தான் ஓத வேண்டும். ஒருவர் அரபு தெரியுமாக இருந்தால் அவர் அரபியில் ஓதிக்கொள்வது சிறந்தது. வல்லாஹு தஆலா அலம்.